வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியிடம் பேசிய கடைசி வார்த்தை இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 நாள் இங்கேயே இரு, அப்புறம் என்ன வந்து பாரு. மரணத்துக்கு முன்பே கணித்த எம்ஜிஆர் சரோஜா தேவியிடம் பேசிய கடைசி வார்த்தை இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. சமீபத்தில் மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி எம்ஜிஆர் தன்னிடம் பேசிய கடைசி வார்த்தை இதுதான் என்று சொல்லும் பழைய வீடியோ ஒன்று இணையதளத்தில் அதிகமாக வைரலாகிட்டு வருகிறது. தமிழ் சினிமாவில் அரசியலும் தனக்கென தடியிடம் பிடித்துள்ள எம்ஜிஆர் இப்போது இல்லை என்றாலும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறாரு, வாழ்ந்தும் வருகிறாரு. அவர் தனது மரணத்தை முன்பே கவனித்து விட்டதாக சமீபத்தில் மறைந்த நடிகை சரோஜா தேவி அவங்க கூறியிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் அரசியலில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் எம்ஜிஆர். நாடக நடிகராக இருந்தார். தமிழ் சினிமாவில் 1936ஆம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார். அதன் பிறகு 10 வருடங்கள் சினிமாவில் 2வது ஹீரோவாக நடித்திருந்த எம்ஜிஆர் 1947ஆம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி படத்தின் மூலம் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார். அதன் பிறகு பல வெற்றி படங்களை கொடுத்த எம்ஜிஆர் திருடாதே படத்தில் சரோஜா தேவியை கதாநாயகியாக மாற்றினார். அதன் பிறகுதான் ஏக்கி தயாரித்து நடித்த நாடோடி மன்னன் படத்தில் பானுமதி விலகியதை தொடர்ந்து 2வது கதாநாயகனாக சரோஜா தேவியை நடிக்க வச்சார். அதன் பிறகு தொடர்ந்து எம்ஜிஆர் தனது படங்களில் சரோஜா தேவிக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து அவருடன் நடிப்பதை எம்ஜிஆர் தவிர்த்து விட்டாராம். இதனிடையே கடந்த சுமார் 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது சரோஜா தேவிக்கு திருமணமான நிலையில் மருத்துவமனை இருந்ததால் எம்ஜிஆர் திருமணத்தில் கலந்து கொள்ளல. ஆனாலும் சரோஜா தேவியின் கணவர் இறந்தபோது உடனடியாக அவரை சென்று பார்த்த எம்ஜிஆருக்கு அவருக்கு எம்பி பதவி தருவதாக சொல்லியிருந்தார். எம்பி பதவி வேண்டாம் என்று சொன்ன சரோஜா தேவி அதன் பிறகு திரைப்படங்களை நடிக்க தொடங்கினார். இதனிடையே ஒரு நேர்காணலில் பேசிய சரோஜா தேவி 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அன்று சென்னைக்கு சென்றிருந்தார். ஒரு முக்கியமான வேலையாக நான் அவருக்கு தொலைபேசியில் பேசிய போது ராஜீவ்காந்த் வருகிறார், நேருஜியின் சிலை திறப்பு விழா இருக்கிறது, நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன், நீ 2 நாட்கள் இங்கே இரு, அதற்கு பிறகு வீட்டுக்கு வா பேசலாம் என்று கூறினாராம். அன்றிரவு ராஜீவ்காந்தின் நிகழ்ச்சி முடிந்த பிறகு உறங்க சொன்னார். மறுநாள் டிசம்பர் 24ஆம் தேதி காலையிலே நான் தங்கியிருந்த அறையில் ஃபோன் வந்தது. ஹோட்டல் ஊரியல், அம்மா உங்கள் ஹீரோ போயிட்டாரு சொன்னாங்க, எனக்கு தூக்கி போயிட்டது. என்ன ஹீரோ போயிட்டாரா? ஒரு கணம் எனக்கு என்ன சொல்வதனே புரியல. என்ன சொல்கிறீங்க தலைவா, போயிட்டேயா என கேட்டேன். 2 நாட்களுக்கு முன்பு தான் நீ போகாத இங்கேரு என்று சொன்னார். எனது நினைவுக்கு வந்தது. பெங்களூரிலிருந்து எதற்காக வந்தேன் என்பதே அவருக்கே தெரியும். இங்கிருந்து பெங்களூர் சென்றிருந்தால் திரும்பி அங்கிருந்து வர ரயிலோ பேருந்தோ காரோ விமானமோ எதுவும் இல்லை. இங்கே இருந்தால் காவல்துறையின் ஜீப்பில் சென்று காலில் விழுந்து அழுதேன். பின்பு அனைவருமே என்னை தேற்றினாங்க. அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. சினிமாவை விட்டு விலகிவிட்டாலும் அவங்க எங்கள் இதயத்தில் குடிகொண்டு தான் இருக்கிறார் என்று சரோஜா தேவி சமீபத்தில் பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.